ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, வெல்கம் டு கனவு மேகம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் ஆம்லெட்டை தான் சிம்பிளான ரெசிபி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க. என்ன ஒன்றுனா, ஃபஸ்ட்டு ஒரு 2 எக் எடுத்துக்கோங்க. அதை ஒயிட்டை தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வர்ற மாதிரி நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க. பிளண்டர் இருந்து நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க எல்லோவையும் போட்டு அதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஃப்ளஃபியாக வர்ற மாதிரி. இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்சதுமே நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையை அப்படியே அதில் ஊற்றிட்டு தோசை மாதிரி வாத்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் என்னென்னத்துலேயும் ஆம்லேட் போடுறோன்னா நம்ம சாஸில் ஆம்லேட் போடுவோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். அப்படியே சாஸ் அப்படியே மேலே அப்படியே நல்லா ஊற்றிட்டு அப்படியே பிரட்டி போட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்து எடுத்தோம்னா டேஸ்டியான சாஸ் ஆம்லேட் ரெடி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.